தருண் எப்படிப்பா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? எங்க பரவாயில்லப்பா. சரியான மாதிரியும் இருக்கு, சரி இல்லாத மாதிரியும் இருக்கு. இனிமேல் நம்ம காலம் இப்படிதான் ஓட போகுது. முன்னாடி மாதிரிலாம் நடமாட முடியல. எங்க மாத்திரை திங்கிற நேரம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நடமாடலாம் முடியாது. சரி ஏதோன்னு சமாளிச்சு போயிட்டு இருக்கேன். இல்லம்மா, டாக்டர் கொடுத்துருக்க மாத்திரையை கரெக்டா எடுத்துக்கோங்க. அது சாப்பிடவே சரியாயிரும். முன்னாடிக்கு பரவாயில்ல தானம்மா? ஏன்னா முன்னாடி உங்களால எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. அதுக்கு இது பரவாயில்ல தானே? அதனால தொடர்ந்து டேப்லெட் எடுத்துக்கோங்க, சரியாயிரும். பாப்போம் பாப்போம் சரியாகுதானு. அம்மா. தருண், யாரோ வந்த மாதிரி சவுண்ட் கேட்கல. யாருப்பா தம்பி? உள்ள வாங்க. மித்ரன். தருண் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மித்ரன். நீ எப்படி இருக்க? ஆ, எனக்கு என்ன, நான் நல்லா தான்டா இருக்கேன். ஆனா நீ எங்க மித்ரன்? நீங்க இல்லடா, இது வர வேண்டிய இடம் தான். இந்த இடத்துக்கு வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் இங்க வர்றதுக்கு நேரமே அமைஞ்சிருக்கு. ஆமா தம்பி, மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. நீங்க யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உங்க பொண்ணு பிரியாவோட ஹஸ்பண்ட்மா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ண ஆளு நீங்க தானா? இப்ப என் பிள்ளை எங்க? நல்லா இருக்காளா இல்ல நாசமா போயிட்டாளா? அம்மா, யார்கிட்ட என்ன பேசுறீங்க? அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமாமா? நீங்க அவன் கிட்ட எப்படி பேசுறீங்க? தருண், அவ யாரா வேணாலும் இருக்கட்டு. என் பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கவ. என் பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கினவங்களுக்கு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? என் பிள்ளை முன்னாடி எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா பேசுற. அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. டேய் மச்சான், உன் பொண்டாட்டி ஊமை மாதிரி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சோகமா பேசிருக்குடா. போச்சு போச்சு, நல்லா கோத்து விட்டுட்டாடா உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி மட்டும் அவங்க அம்மா கிட்ட ஒழுங்கா பேசியிருந்தா நம்ம வந்த நேரத்துக்கு காப்பி போட்டு நம்ம கையில கொடுத்துருப்பாங்கடா. ஆனா பிரியா பேசின பேச்சுக்கு இவிய அருவாமனையெல்லாம் தேடுறாங்க. இதுக்குதான் அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க போல, ஊமையா இருக்க பிள்ளைய நம்ப கூடாதுன்னு. நீ சிரிப்பு காட்டாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவன் நம்பர் 1 பிசினஸ் மேன்மா. அவன் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தருண், நான் தான் சொல்றேன்லப்பா, அது யாரா வேணாலும் இருக்கட்டு. இது நம்ம பிரியா வாழ்க்கைல. பிரியா வாழ்க்கை தான், நான் இல்லன்னு சொல்லலையம்மா. ஆனா பிரியா கல்யாணம் பண்ணிருக்கிறது நல்ல பையன் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம அமைதியா தானே இருக்கணும். பரவாயில்லையே தருண், பிரியா வாழ்க்கையிலயாச்சும் மித்ரன் நல்லா தான் பார்த்துப்பான், நல்லா தான் வச்சிருப்பான் நம்புற போலயே. டேய் ஆகாஷ், இல்ல மித்ரன் மேல உள்ள நம்பிக்கை குறையல. ஆனா தன்னோட சொந்தம்னு வரும்போது நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இது வேற பிள்ளைன்னு மித்ரன் நல்லா வச்சிருப்பான்னு உனக்கு தோணுதா? டே ஆகாஷ், அமைதியா இருடா. நம்ம எதை பத்தி பேச வந்தோம்? நீ எதை பத்தி பேச? இல்ல மித்ரன், எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கேக்குறேன். ஆகாஷ், யார் லைஃபா இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. இங்க மித்ரன் லைஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு யாருமே நினைக்கல, சரியா? ஏன் மித்ரன் லைஃப்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் விலகி போனதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம்ல. ஒருவேளை மித்ரன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நடந்திருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது தான் புரியும். அது வரைக்கும் ஒன்னும் புரியாது. அம்மா, அப்படி என்ன பெருசா தெரிய வரும்? டே ஆகாஷ், அமைதியா இரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை விடு. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பத்தி பேசலாம். ஆமா, எங்களை தேடி இப்ப எதுக்கு வந்தீங்க? அம்மா, அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பிரியா நல்லா தான் வாழ்வா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மித்ரன் அப்படிப்பட்ட ஆளுதான். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. ஆனா பிரியா இவன் தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிரியா இவனை கல்யாணம் பண்ணதுல நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணி அவன் நல்லா தான் இருப்பா. நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, பிரியா நல்லா இருக்க மாட்டான்னு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் இருக்காது, அவன் நல்லா தான் இருப்பா. ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் 100% நல்லா தான் இருப்பா. அதுக்கு நான் கேரண்டி தரேன். தருண், உண்மையாவா சொல்றேன்? ஆமாமா, நான் உண்மையதான் சொல்றேன். பிரியாவை அவர் ராணி மாதிரி பாத்துருப்பான். எனக்கு தெரிஞ்சு பிரியா இப்போதான் நல்லா இருப்பா. உண்மையாவா தருண்? அப்ப என் பிள்ளை சந்தோஷமா தான் இருப்பாளா? ஆமாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்கள உட்கார சொல்லுங்க. தம்பி உட்காருங்க தம்பி. எப்பா, ஒரு வழியா உட்கார சொல்லிட்டாங்கடா. டேய் உட்காரு. தம்பி, பிரியா நல்லா இருக்கல்ல? ஆ, பிரியா நல்லா இருக்காமா. தம்பி, நான் பேசின எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. பிரியா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டா. கல்யாணம் பண்ணி போனதும் வேற மாதிரியா, அதனாலதான் அங்கேயும் கஷ்டப்படுறாளோ நினைச்சு பேசிட்டேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்புறம் தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தோம். முக்கியமான விஷயமா? என்ன தம்பி, சொல்லுங்க. இல்லம்மா, எனக்கும் பிரியாவுக்கும் மேரேஜ் ஆகும்போது பிரியா சைடும் ஆளுங்க இல்ல, எங்க சைடும் ஆளுங்க இல்ல. அதனால தாலி பிரிச்சு கொக்குறதையாவது பெருசா நடத்தலான்னு அம்மா முடிவெடுத்திருக்காங்க. நான் உங்களை முன்னாடி பார்த்தது இல்லையா, அதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாதா, அதனால தான் நான் மட்டும் தனியா வந்துட்டேன். ஏன்னா உங்க பொண்ணுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன், உங்க பொண்ணுக்கு தான் தாலி பிரிச்சு கோக்க போறோம். அதை உங்ககிட்ட சொல்லணும்லமா. நீங்க யோசிக்கலாம், அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசாம இவன் மட்டும் வந்து பேசுறானே அப்படின்னு. முன்னாடி பேசி பழக்கம் இல்லலாமா. சரி, அவங்கள எதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம பேசிட்டு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பேசிக்கலாம் தான். அவங்கள கூட்டிட்டு வரணும்னாலும் சொல்லுங்க, 2 பேரும் வந்து பேசி கூட்டிட்டு போவாங்க. நீங்க கண்டிப்பா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வரணுமா. நீங்க வந்தாதான் பிரியா சந்தோஷப்படுவா.
ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போதே யாருமே கூட இல்லைன்னு நிம்மதியே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப வரைக்கும் அந்த வாழ்க்கையை பிரியா மொத்தமா ஏத்துக்கவே இல்ல. நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா மட்டும்தான் அவ வாழ்க்கையை முழுமையா ஏத்துப்பாமா. தம்பி நீங்க சொல்றது எனக்கு புரியுதுதான். அம்மாவா அவ கூட எல்லா விஷயத்துலயும் நிக்கணும் தான். ஆனா அந்த மாதிரி நிலைமையில நான் இல்லையே. உடம்பு முடியாத சூழ்நிலையில எல்லாம் இருக்கேன்ப்பா. நான் எப்படிப்பா வந்துக்கிறது? புரியுதுமா, புரியாம இல்ல. இருந்தாலும் இது உங்க பொண்ணு ஃபங்க்ஷன். நீங்க வந்து சிரிச்ச முகத்தோட ஆசீர்வாதம் பண்ணாதான் அவ நல்லா இருப்பா. நல்லா இருப்பாதான்ப்பா. இருந்தாலும் எப்படிப்பா வருது? அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். தருண், நீயே என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரணும் தான்டா. டேய், நான் வரணும் அப்படிங்கறதாலதான் அம்மாவை கூட கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். நீ கூப்பிட்டாலும் கூட இல்லைனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன். உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, நான் வர மாட்டேனா? அப்போ போலானா சொல்ற தருண்? ஆமாமா, நம்ம போலாம். பிரியாவுக்கு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம கூட இல்ல. அதுலயும் இது கொஞ்சம் தானே சின்ன ஃபங்க்ஷன், தாலி பிரிச்சு கொக்குறாங்க, நம்ம கூட இருக்கணும்ல. நீங்க போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணாதானே நல்லா இருப்பா. நானும் வந்து அந்த சபையில அண்ணன் நாட்ட அவளுக்கு நிக்கணும்ல. அப்படியாப்பா சொல்ற? அப்ப நீ கூட்டிட்டு போறியா தருணே? போலாமா, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். தம்பி அப்ப நான் வாரேன். தருண் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். அம்மா, நீங்க வரோன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க வரணும். அப்புறம் ஒரு விஷயம், உங்ககிட்ட வந்து பேசின விஷயம் எதுவுமே பிரியாவுக்கு தெரியாது. நீங்களும் எதுவும் சொல்ல வேணாம். ஏன்னா அவ நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷப்படுறத நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நீ என் பிள்ளைய நல்லாதான்ப்பா வச்சிருப்ப. அதுவும் இல்லாம அத்தான்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிட்டல, அதுலயே தெரியுது என் பிள்ளை அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. கண்டிப்பா என் பிள்ளை கிட்ட நான் வரேன்னு சொல்லவும் மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன்ல நான் கண்டிப்பா இருப்பேன். என் பிள்ளையும் உங்களையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் வரேன் தம்பி. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒரு வார்த்தையே போதும். பிரியா வந்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. சரிப்பா. ஆமா தருண், இவ்வளவு நாள் இங்க இருந்த, எதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்ல? இல்லடா, உங்களை கான்டாக்ட் பண்ணா ஒரு சில உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்கும், அதனாலதான் கான்டாக்ட் பண்ணல. அப்படி சார் என்ன உண்மைகள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும்னு கான்டாக்ட் பண்ணல. அத இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்க வரைக்கும் நல்லது. இவ்வளவு நாள் உங்களை கான்டாக்ட் பண்ணாம இருந்ததுக்கு சாரிடா. இதுல என்ன இருக்கு? லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இருக்குன்னா தெரிஞ்சுக்காமயே இருந்துட்டு போலாம். டேய், அவன் சொல்றான்னா நீ சாதாரணமா விடுற? ஆகாஷ், அதான் அவன் சொல்றான்ல தெளிவா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்க வரைக்கும் நல்லதுன்னு. அதனால அது அவன் மனசுலயே இருந்துட்டு போட்டு. சரி மித்ரன், அப்போ நான் கிளம்புறேன். முத நாளே பழசெல்லாம் பேசி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஒரு சின்னதா வேலை இருக்கு, அதை முடிச்சு அப்புறமா வரேன். ஓகே தருண், நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தருண், சொல்லுடா, எப்படி இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். என்னண்ணே உன் குரல்ல இன்னைக்கு தெளிவு தெரியுது? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உன் குரல்லே ஒரு தெளிவு தெரியும். அப்படியா? அப்படி என்ன விஷயம் வச்சிருக்க? எல்லாம் உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட விஷயம்தான். நீ எதுக்காக மித்ரனை பிரிஞ்சு போனியோ, நீ எது நடக்கணும்னு நினைச்சியோ அந்த விஷயம் மித்ரன் வாழ்க்கையில நடந்துருச்சுடா. மித்ரன் மேரேஜ் ஆகி இப்போ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மித்ரன் கல்யாணம் பண்ண பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம பிரியா தான். அண்ணா உண்மையா? ஆமாடா, உண்மைதான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மித்ரனை நான் இன்னைக்குதான் மீட் பண்ணேன். பிரியாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்களாம். அதனால மித்ரன் பிரியாவோட அம்மாவை கூப்பிடுறதுக்கு வந்திருந்தான். கேக்குதாடா? கேக்குதுண்ணா. ஆனா உனக்கு சரியாகும்னு தெரிஞ்சிருந்தா நீ மித்ரனே கல்யாணம் பண்ணிருப்பல்ல. நீ தான் அது சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்பவே இல்ல. நீ மட்டும் அந்த விஷயத்த மித்ரன் கிட்ட சொல்லியிருந்தா உன் கூடவே இருந்து அந்த விஷயத்த சரி பண்ணிருப்பான். ஏன்னா அவனை மாதிரி உன்னை கேரிங்கா யாராலையும் பாத்துக்க முடியாது. என்னதான் உனக்கு பிரச்சனை இருந்தாலும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மாதிரி அவன் இப்ப நல்லா இருக்கான்டா. அவன் நல்லா இருக்கத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நீயும் கூடிய சீக்கிரம் ஒரு வாழ்க்கையை தேடிட்டு நல்லா வாழணும். சரிண்ணா, அப்புறமா கால் பண்றேன். சரிடா, நானும் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா மேடம். ஆமா மேடம், நானும் இப்பதான் மேடம் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு இவ்வளவு நாள் சாரோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஏத்துக்கலையா மேடம்? இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? தாலி பிரிச்சு கூப்பிட ஃபங்க்ஷன் வர அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது மேடம். இவ்வளவு நாள் அவர் லைஃப பத்தி வெளியே சொல்லவே இல்லை மேடம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அபிஷியலாவே இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஏதோ ரீசன்காக மேரேஜ் பண்ணாங்களா? ஆனா என்ன ரீசன் தான் தெரியல மேடம். ஓஹோ, அப்போ இவன் விருப்பம் இல்லாம அந்த மேரேஜ் நடந்திருக்கு. எஸ் மேடம். ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா மேடம்? சரி, ஓகே. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுனா எனக்கு சென்ட் பண்ணு. சரி, ஓகே மேடம். என் மித்து செல்லம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் பொண்டாட்டி கூட வாழாம இருந்தியா? என்னோட நினப்பு உன் மனசை விட்டு இன்னும் விலகி போகல. விலகி போகாம இருக்க போய் தான் 1 வருஷமா உன் பொண்டாட்டிய கூட நீ ஏத்துக்காம இருந்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என் மித்ரன் எனக்காக இருக்கான். எனக்காக இருக்கான், எனக்காக மட்டும்தான் இருப்பான்.
அது எப்படி மத்தவங்களுக்கு சொந்தமாக முடியும்? இந்த விஷயங்களை கேட்கும்போது நீ இன்னும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்ட. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் உனக்கு பிடிக்காது. உன் பொண்டாட்டி ஏத்துக்கிறதுக்கே உனக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது என் மித்ரன் வாழ்ந்திருக்க மாட்டான். என் மித்ரனா தான் இருப்பான். உன்னை விட்டு வந்து இவ்வளவு வருஷம் ஆகியும் நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்க? அப்படி இருக்கும்போது உன்னோட விஷாலி உன்னை தேடி அங்க வரேன். பாத்தியா இந்த சார நம்ம காணலையேன்னு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறமா ஆபீஸ்க்கு வந்தோம் கண்டுக்காம நிக்கிறத பாரு. நீ மச்சான் பிரியா என்ன பாக்குறாளா? எது? டேய், இந்த வேலை மட்டும் தான் நான் பார்க்காம இருந்தேன். அதையும் பாத்துடுறேன் என்ன? டேய் பார்த்து சொல்லுடா. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிச்ச எதுக்கு பண்ணா அப்படின்னு நம்மள தானே தேடி இருக்கணும். அது எப்படி தேடாம ஆகாஷ் அண்ணகிட்ட போய் நின்று முக்க போட்டுட்டு இருக்காரு. இவர் வேணும்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்ல, அதனால தான் இப்படி பண்றாரு. இதுக்கு மேல இவரை கண்டுக்க கூடாது. நம்ம வேலையை பார்ப்போம். ஒருத்தி ஃபோன் பண்ணுவாளா? பண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன்னு சொல்லுவாங்களா? வந்தாலும் தனியாக போய் நின்று மொக்கப்படுவாங்களா? இதுக்கு மேலே நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரும் நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார், என்ன பொண்டாட்டி, எனக்கு ஏதோ அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணியிருந்தியே, ஏதாவது வேணுமா? ஏட்டி சொப்பன சுந்தரி, பெரிய முதலாளி பாத்தியா? பிரியாவுக்கு ஏதோ வேணுமான்னு கேட்க வந்திருக்காரு. நம்ம சிப்ஸ் வாங்கி கேக்குற மாதிரி பிரியாவும் ஏதோ வாங்கி கேட்பாளோ? ஆனா அவ சிப்ஸ் திங்கிற மாதிரி இல்லையே. ஏடி ஸ்வேதா, பிரியா கிட்ட ஒரு டா இருக்கு. எனக்கு என்னவோ அவ மேல டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வெளிய போயிட்டு வந்தவர் ஏதாவது வேணுமான்னு கேக்குறாருன்னா அப்போ ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். ஆமா ஆமா, பிரியா எப்படினாலும் நமக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவா. இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ரெடியா தான் இருக்கு. என்ன அக்கா சார், வர வர பிசிக்கல் டச் வெளியே வரைக்கும் வந்துருச்சு. என் நாயே, அவிய பியாச தானே செய்யறாவ. பியாஸ்னாலே உனக்கு பிசிக்கல் டச்சா? இல்ல சார் சொல்றேன். ஆனா சார் அவங்க 2 பேரும் பேசுறத நம்மால் 2 இருக்கு நோட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கதையா கேக்குற? டேய், அவன் என்னவோ காதலாதான் பிரியா கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா இத ஒட்டு கேட்ட இவளும் 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாள்வ தெரியுமா? மித்ரன் சார் வெளியே போயிட்டு வந்துட்டாரு, பிரியாவுக்கு ஏதாவது திங்குக்கு வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு பேசுவாள்வ. ஏன்னா இவள்வளை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் லவ் பண்றான்னு நினைச்சு சரி நம்மளும் லவ் பண்ணுவோம்லாம் இவளும் நினைக்க மாட்டாள்வ. அவளோ கூட சேர்த்து பிரியாவையும் திங்க வைக்கணும்னு யோசிப்பாள்வளே தவிர பிரியா கிட்ட இருந்து லவ் எல்லாம் கத்துக்க மாட்டாள்வ. அக்கா சார் அப்படியே சொல்றிய? அது என்ன அப்படி சொல்றிய? அப்படிதான்டா சொல்றேன். வேணும்னா நீயே நோட் பண்ணி பாரு, அங்க பாரு. பிரியா சொல்லுமா, ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சொன்ன பத்தியா சொப்பன சுந்தரி, ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரட்டான்னு கேக்குறாரு. ஏடி கூடவே நம்மளுக்கு 2 பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட் கேப்போமா? ஆனா ஸ்வேதா, இருந்தாலும் பிரியா இந்த மாதிரி பெரிய முதலாளி கிட்ட வாங்கி சாப்பிடுவான்னு தெரியாம போச்சே. அதானே நமக்கு தெரியாம போச்சு பத்தியா. பிரியா எதுக்குமா இன்னைக்கு அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி கூப்பிடல, இன்னைக்கு எதுக்கு கூப்பிட்ட? ஒருவேளை நேத்து நைட்டு நான் கடைக்கு போக முடியாம வந்துட்டேன்னு பகல்ல போய் வாங்கிட்டு வந்து வச்சிருங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டியோ? சார், ஏட்டி நைட்டு எந்த கடைக்கு போயிருப்பாரு? எதுக்கு கடை மூடி இருக்கோ? என்னது வாங்க போயிருப்பாரு? எனக்கு தெரியலையே. ஒருவேளை பரோட்டா வாங்கக்கு போயிருப்பாரோ? ஏடி எனக்கு கொஞ்சம் சாஞ்சி கேளட்டி என்ன வாங்க போனாருன்னு. இரு சாஞ்சி கேக்குறேன். அம்மாடி ஸ்வேதா, சொப்பன சுந்தரி, ஒர்க்க முடிச்சிட்டீங்களாமா? முடிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். ஓகே ஓகே, ஒர்க்க மட்டும் பாருங்க என்ன. சரிங்க சார். ஆமா பிரியா, நீயே இவங்க கூட தான் தெரிஞ்சிட்டு இருக்க. இவங்க பழக்கம் உனக்கு இல்லையா? இல்ல சார். பரவாயில்ல, அவங்கள மாதிரி உனக்கு சாப்பிட பழக்கம் இல்ல. 2 பேரும் வாங்குற சம்பளத்தை வாங்கி கொடுத்தே சாவ போறான்வ. சார் கிண்டல் பண்ணாதீங்க. சாப்பிடுறதுலாம் நல்ல பழக்கம் தானே. நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு நல்லா இருக்கட்டும் சார். சாப்பிட்டு எடுத்து நல்லா இருக்கிறதுலாம் கரெக்டான விஷயம் தாமா. ஆனா எனி டைம் சாப்பாடை பத்தி யோசிக்கிறது தப்பான விஷயம் தானமா. அவனும் 2 பேரும் பாவம் பிரியா. அதுலயும் வினோத்லாம் ரொம்ப பாவம். ஏன் பிரியா, சமைக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட தெரியாது, சாப்பிடறவங்களுக்குலாம் சமைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்களே, சமைக்க தெரியுமா? சார் நீங்க வேற, சமையல் கட்டே எங்க இருக்குன்னு தெரியாது சார். வாவ் சூப்பர்ல.
ஆமா பிரியா, நீ சமைப்பியா? நீ சமைச்சுன்னா சாப்பிட்டது இல்லையே. அத்தை என்ன இது வரைக்கும் சமைக்க விட்டதில்ல, அதனால நானும் சமைச்சதில்ல. இருந்தாலும் நான் நல்லா தான் சமைப்பேன். அம்மா கூட இருக்கும்போது நான் தானே சமைப்பேன். ஓ அப்படியா? நல்லா சமைப்பியா? சரி சரி, ஒரு நாள் சமைச்சு கூட என்ன. சமைக்கிறதுக்குலாம் ரெடி தான். ஆனா வீட்டுக்கு போனதா அத்தை சமைக்க விட மாட்டாங்களே. அப்போ நம்ம ஆபீஸ்ல ஒரு கிச்சன் கட்டிடலாமா? ஆபீஸ்ல கிச்சன் கட்ட போறீங்களா சார்? நான் ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வரேனா இல்லனா சமைக்க வரேனா? ரெண்டுமே தான் பிரியா. ஆபீஸ் லீவ் அன்னைக்கு நம்ம இங்கே ஸ்டே பண்ணிடலாம்ல. அது சரிதான். இது சொப்பன சுந்தரி, பெரிய முதலாளி இப்படி நம்மள பழி வாங்கிட்டாரேட்டி. முன்னாடியாவது அவர் பேசின ஏதாவது காதுல விழுந்துச்சு, இப்போ ஒன்னும் காதுல விழ மாட்டுதே. ஒருவேளை பிரியாவுக்கு மட்டும் அப்புறம் ஏதாவது வாங்கி தரலான்னு பேசிட்டு இருப்பாரோ? அம்மாடி ஸ்வேதா, ஐயோ பெரிய முதலாளி. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பிரியாவுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கி தருவேன். அதனால கவலைப்படாம ஒர்க்க பாருங்க. நான் சொல்லல இவள் அசிங்க தான் படுத்துவாள்வனு. அசிங்கமா மானம் அங்கப்படுத்திட்டு இருக்காங்க சார். பாரு பாரு என்னெல்லாம் பண்ண போறாள்வனு. சார் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி தானே இருந்தீங்க? ஆமா, முழுசா மாறின என் பொண்டாட்டிக்கு முழுசா கோவம் வருதான்னு பாக்குறதுக்காக கம்மன் இருந்தேன். எது முழுசா பொண்டாட்டியா மாறினேனா? ஆமாமா, இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்க. அப்போலாம் நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு நோட் பண்ணது கிடையாது. ஆனா இப்போ முழுசா பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு சார் அங்க போறீங்க, எதுக்கு சார் எங்க போறீங்க, எதுக்கு சார் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறல்ல. அதுக்கு பேரு பாசம் கிடையாதா? பாசம் தான்மா. ஆனா அந்த பாசத்தை அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி ருத்ர தண்டம் ஆடுற மாதிரி ஆடிடுவா. நான் அப்படிலாம் ஒன்றும் மாற மாட்டேனே. இல்ல இல்ல, நீ மாறினாலும் தப்பு கிடையாது. நீ தான் சொல்றிய பாசம்னு. அப்படி மாறும்போதுதான் சமாதானப்படுத்துறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சமாதானம் எல்லாம் படுத்தினா தானே அடுத்தடுத்து எதுனாலும் நடக்கும். என்ன நடக்கும்? வாயே ரூமுக்கு, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வரேன். ஐயோ நான் வரமாட்டேனே, எனக்கு வேலை இருக்கு. அப்ப எப்படிமா சண்டைய சமாதானப்படுத்துறது எப்படின்னு உனக்கு சொல்லி தருது? நீ வேற என்கிட்ட கேட்டுட்ட எப்படி சமாதானப்படுத்துவாங்கன்னு. அதனால எப்படி சமாதானப்படுத்தணும்னு உனக்கு சொல்லி தரணும்ல. அதெல்லாம் வேணாம். பரவாயில்லம்மா, வாங்கிக்க. இல்ல இல்ல வேணாம். அட வாங்கிக்க. பாத்தியடி இந்த பிரியாவ, பெரிய முதலாளி ஏதோ வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஆனா இவ வேணாங்கிறாடி. பிரியா, இப்போ நீ கேபினுக்கு வந்தனா எப்படி சண்டை போட்டா சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி தருவேன். சார் இந்த ஆபீஸ்ல ஒர்க் கத்து தரீங்களா இல்ல வேற ஏதாவது கத்து தரீங்களா? இல்லம்மா, மத்தவங்களுக்கு வேற, ஆனா உனக்கு ரெண்டுமே கத்து தரப்படும். ஒரு ஸ்டாஃப் எம்டிக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது எம்டியா இருந்து எல்லாத்தையும் சொல்லி தரணும்ல. அதனால நான் சொல்லி தரேன். அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ரூமுக்கு வாங்க. எனக்கு ஒண்ணு வேணாம். கேட்டி வேணா வாங்கி தரேன்னு சொல்றது மட்டும் தான் காதுல உழுது. ஆனா என்னத்த வாங்கி தரேன், இவ என்னத்த வேணான்னு சொல்றது கேட்க மாட்டுதேட்டி. ஏடி ஸ்வேதா, புருஷன் பொண்டாட்டி கான்வர்சேஷனை கால்ல வாங்குறது தப்பா? ஏட்டி புருஷன் பொண்டாட்டி கான்வர்சேஷனை காதுல வாங்குறது தப்புதான். ஆனா இவ திங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பேசுறவ, அத காதுல வாங்குறது தப்பு இல்ல. சரி, அப்போ நான் போறேன் பிரியா. அப்புறம் வா என்ன கேபினுக்கு. நான் இன்னைக்கு வர மாட்டேன். நீங்க ஒண்ணு எனக்கு தர தேவையில்லையா? இல்ல பிரியா, நான் போறேன். நீ வா என்ன. நான் வர மாட்டேன். வரணும். நான் வர மாட்டேன். பெரிய முதலாளி நீங்க போங்க. பெரிய முதலாளி நாங்க பின்னாடி அவளை அனுப்பி வைக்கிறோம். ஏட்டி அவர் எதுக்கு கூப்பிடுறாரு தெரியுமா? தெரியுமே. பெரிய முதலாளி ஏதோ உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. அதை குடுக்கக்கு தானே கூப்பிடுறாரு. அதான் உங்களெல்லாம் சொல்லி தப்பே கிடையாது. சொல்ல போனா அந்த மனுஷன் சொன்னதுல தப்பே கிடையாது. நான் கூட சார் கிட்ட ஒரு செகண்ட் ஏன் சார் அப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். ஆனா அந்த மனுஷன் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு உங்க ரெண்டு பேரையும். ஏட்டி நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன உளறிட்டு இருக்கா? போ, இது வாங்கிட்டு வந்தாருல, போய் வாங்கிட்டு வா. அவர் தரேன்னு சொல்றாரு, நீ வேணான்னு சொல்றா. போடி போய் வாங்கிட்டு வா. ஆமா அவர் வெளியே போயிட்டு வரும்போது மிச்சர் பொட்டில் வாங்கிட்டு வந்தாரு, அங்க கொண்டு வச்சிருக்காரு. போய் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தரேன், நீங்க உட்காந்து நல்லா தின்னுங்க. சொப்பன சுந்தரி நான் சொன்ன பத்தியா, பெரிய முதலாளி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காராண்டி. இது மிச்சர் பாக்கெட்டா? இது அதுவும் சூப்பரா இருக்கும்டி. தொட்டுக்கு வேற எதுவும் எடுத்துட்டு வரல. என்னம்மா ஸ்வேதா, என்ன விஷயம்? பெரிய முதலாளி வெளியே போயிட்டு வந்தாருல, வரும்போது பொண்டாட்டிக்கு மிச்சர் பொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கு என்ன ஸ்வேதா சொல்ல வர? இல்ல வெளியில போனா பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு தோணுதே. இது பெரிய மனசு தானே. ஆமாம்மா, பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுதுதான். நீயும் என்ன புருஷன் சொல்லியிருந்தானா, நானும் வெளியிருந்து வரும்போது 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ தான் என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டிய. அப்படி இருக்கும்போது எப்படி புருஷன் கூடுவேன் மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வர்றது? ஏன் அதுக்கு புருஷன் தான் நினைக்கணுமா? ஏன் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு வாங்கிட்டு வரக்கூடாதா?
ஃப்ரெண்டாலாம் நினைச்சு வாங்கிட்டு வர முடியாதுமா, வேணா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். டே வினோத், பாத்தியாடா ஒரு மிச்சர் பாக்கெட்டுக்கு போய் எப்படி சண்டை போடுறாள்வனு. சொப்புமா, நீ ஏன் சொப்புமா அமைதியா இருக்க? ஏன் புளி சட்டை, என்னதான் அவங்க வெளிய போய் மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலனாலும் மித்ரன் சார் வாங்கிட்டு வரணும்னு யோசிக்கும் போதே நீ எனக்கு மிச்சர் பாக்கெட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணனும்னு உனக்கு தோணலல? சொப்புமா, ஒரு மிச்சர் பாக்கெட்ல நீ இம்ப்ரெஸ் ஆயிருவியா? நீ தான புளி சட்டை அன்னைக்கு சொன்ன என்ன கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா வேணும்னு. எனக்கு இப்படிலாம் வாங்கி கொடுத்தாதான் நான் கரெக்டாவும் புளி சட்டை. எது, மிச்சருக்கு இப்படி ஒரு பவரா? இந்தா போய் ஸ்பெஷல் மிச்சர் வாங்கிட்டு வரேன். டேய், இவ சொல்றான்னு வாங்கி கொடுக்காதடா. வாங்கி கொடுத்தத வாங்கி தின்னுட்டு நான் இதுல இம்ப்ரெஸ் ஆகல என்ன வேணும்னு கேப்பா. தேவையில்லாம ஒரு 100 ரூபாய் வேஸ்ட் பண்ணாத பாத்துக்க. சார், 100 ரூபாய் என்ன 100 ரூபாய்? என் சொப்பன சுந்தரிக்காக 100 கோடி கூட செலவு பண்றதுக்கு நான் ரெடி தான். 100 கோடி செலவு பண்ணி அவ்வளவு மிச்சரை குமிச்சு வைக்கிறது கூட நான் ரெடி. அதுக்கு ஒரு பாக்கெட் மிச்சர் நான் வாங்கி தர மாட்டேன் சார் இப்போ. அப்புறம் உன் விருப்பம்டா. சொப்புமா, நீ எதையும் காதுல வாங்காத. இதோ இரு, ஸ்பெஷல் மிச்சர் நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ புளி சட்டை நில்லு நில்லு. என்ன மிச்சர் வாங்கணும் நானும் கூட வந்து சொல்றேன். வேற ஏதாவது நவுத்து போனது வாங்கிட்டு வந்துறாத. ஆமா ஸ்வேதா மேடம், என்ன? என்ன மட்டும் கேக்குறல்ல, ஃப்ரெண்டு மிச்சர் வாங்கி தரலாம்ல, அது வாங்கி தரலான்னு. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்க ஃப்ரெண்டா? நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டல, அப்ப பதில் சொல்லு. ஆமா ஆமா, உன் கதையை கேட்டதுல இருந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்னா. சரிம்மா, ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதெல்லாம் கரெக்ட் தான். ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்ட, அது கலவரத்துல போய் முடிஞ்சு போச்சு. அது போக ஒரு ஃப்ரெண்டுக்கு இது வரைக்கும் நீ என்ன வாங்கி கொடுத்துருக்க? நான் தானே? ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க. என்னது இது? நீங்க தானே வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஒண்ணு நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்க, இல்லனா கடையில சமைச்சு சாப்பிடுவீங்க தானே. அதனாலதான் எங்களுக்கு சாப்பாடு செய்யும் போது உங்களுக்கு சேர்த்து செஞ்சிருந்தேன். இனிமேல் நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடா? ஆமா, சாப்பாடு தான். ஏமா, உனக்கு இந்த சாப்பாடு பத்தாதேமா? ஐயோ சோடா புட்டி, கொடுத்த லஞ்ச் பேக்க அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். போனா போதுன்னு சோறு கொண்டு கொடுத்தா உனக்கு திமிருதா என்ன? ஏய் தூக்கிட்டு போயிடாத, பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா. பரவாயில்ல பரவாயில்ல, தேங்க்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அந்த புழு சட்டைக்கு சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஆளை தின்னுட்டு வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஆபீஸ் முழுக்க தமாரா அடிச்சா ஆளைக்கு சோறு எடுத்துட்டு வரும்போது உள்ள விஷத்தை கலந்து எடுத்துட்டு வந்துருவேன். அப்புறமா 2 பேரும் தின்னுட்டு அந்த ஆளை போய் சேர்ந்துருவீங்க என்ன? சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கோவப்படாத. அந்த பயம் இருக்கட்டும். இந்த சொப்பன சுந்தரி எங்க போனான்னு தெரியல, நானும் போய் பார்த்துட்டு வரேன். இது வரைக்கும் வாழ்க்கையில மித்ரன் வீட்டுக்கு போயிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். வினோத் வீட்டுக்கு போயிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். ஆனா நமக்கு வேணும், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது யாரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவ தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இவனுங்கெல்லாம் விளாட்டா சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணமே மைண்ட்ல கிடையாது. அவ வேற நம்ம வேறன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஒரே நாள்ல நம்மளை பார்த்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர அளவுக்கு போயிட்டாளே. அப்ப இவனும் சொன்ன மாதிரி யோசிச்சுதான் பார்க்கலாம் என்ன.